இப்போ நீங்க உங்க வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் திரட்டி ஒரு புது தொழில்ல முதலீடு செய்றீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த தொழிலுக்கான உள்கட்டமைப்பு அல்லது ஒரு மூலதனம் அப்படின்னு பார்த்தா, முழங்கால் அளவுக்கு தண்ணி, அப்புறம் சேரும் சகதியும் தான் அப்படின்னா, அந்த தொழிலை நீங்க தொடங்குவீங்களா? நிச்சயமா மாட்டாங்க. ஏன்னா, ஒரு தொழில் அப்டின்னாலே ஒரு பளபளப்பான பில்டிங், ஏசி ரூம், கம்ப்யூட்டர் அப்படின்னு தான் எல்லாரும் நெனைப்பாங்க. ஆமா, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா, அந்த சேற்றையும் தண்ணியையும் மட்டுமே மூலதனமா வச்சு, மாசம் ரூ. 1,00,000 வரைக்கும் ரொம்ப சீரான ஒரு லாபம் ஈட்ட முடியும்னு நம்மகிட்ட இருக்கிற தரவுகள் சொல்லுது. அதுவும் சாதாரண லாபம் இல்ல. சரியான திட்டமிடல் இருந்தா, எந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கும் இணையான லாபம் தரக்கூடிய ஒரு மாடல் அது. சரியா சொன்னீங்க. இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தாமரை விவசாயம் மூலமா மாசம் 1,00,000 சம்பாதிப்பதற்கான ஒரு முழுமையான வழிகாட்டி. இது பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா, விவசாயம்னாலே நஷ்டம், அது ஒரு ரிஸ்கான விஷயம்னு ஒரு பொதுவான பிம்பம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஆனா அது ஒரு சென்டிமெண்டா மட்டும் பார்க்காம, துல்லியமான கணக்கீடுகளோட ஒரு பிசினஸ் ப்ளூ பிரிண்டா அணுகுனா எந்த அளவுக்கு லாபம் வருங்கிறத இந்த ஆழமான அலசல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டை முதல்ல இருந்தே பார்ப்போம். லாப கணக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட அடிப்படை உள்கட்டமைப்பு, அதாவது அந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்னு பாத்திரலாம். சரி, சொல்லுங்க. நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுச்சு. அதாவது அரை ஏக்கர்ல இருந்து 1 ஏக்கர் வரைக்கும் நீர்நிலை தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணைக்குட்டையா இருக்கலாம், இல்ல ஏரியா இருக்கலாம். ஆமா. நிலம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த தண்ணியோட ஆழம் வெறும் 1ல இருந்து 2 அடி மட்டும்தான் இருக்கணும்னு போட்டிருக்கு. இது எப்படி? பொதுவா தாமரையினாலே ரொம்ப ஆழமான குளத்துல தானே வளரும். ஒரு 2 அடி தண்ணிங்கிறது ஒரு தண்ணீர் தேங்கின நெல்மயல் மாதிரி தானே இருக்கு. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம். ஆனா அதுல தான் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப நுணுக்கம் இருக்கு. இயற்கையா குளங்கள்ல வளரக்கூடிய தாமரைக்கும், நாம இப்படி வணிக ரீதியா அதாவது கமர்ஷியலா வளர்க்கிற தாமரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓ அப்படியா? என்ன வித்தியாசம் அது? நாம ஏன் ஆழம் குறைவான தண்ணிய பயன்படுத்துறோம்னா, அதுக்கு காரணம் தெர்மோடைனாமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியல்னு சொல்லுவாங்க. தண்ணியோட ஆழம் கம்மியா இருக்கும்போது, சூரிய ஒளியோட வெப்பம் ரொம்ப சுலபமா தண்ணிக்கு அடியில இருக்கிற சேற்ற சென்றடையும். ஓஹோ, அந்த வெப்பம் செடிக்கு தேவையா? ரொம்ப அவசியம். அந்த மிதமான வெப்பம் இருந்தாதான் தாமரையோட வேர்கள் வேகமா பரவும், செடிகளும் ரொம்ப செழிப்பா வளரும். ஆழம் அதிகமா இருந்தா அடியில இருக்கிற சேறு எப்பவுமே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அது செடியோட வளர்ச்சிய ரொம்பவே குறைச்சிடும். இது கேட்க ரொம்பவே லாஜிக்கா இருக்கு. அப்போ நம்ம ஆழமான பெரிய குளங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இந்த மாதிரி நிலத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? எந்த விவசாய நிலத்துல வேணாலும் இதை செஞ்சிட முடியுமா? இப்போ பாத்தீங்கன்னா, நிறைய கிராமங்கள்ல விவசாய பகுதிகள்ல சில நிலங்கள் ரொம்ப பள்ளமா, தாழ்வான பகுதியா இருக்கும். மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்கும். அதை ஈஸியா வடிகட்டவும் முடியாது. ஆமா, அந்த மாதிரி நிலங்கள்ல வேற எந்த பயிரும் வளராது இல்லையா? அதேதான். வேற பயிர் வராதுங்கிறதான அந்த நிலத்த பல வருஷமா சும்மா தான் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதற்கும் பயன்படாத தாழ்வான நிலங்கள ஒரு லாபகரமான பிசினஸ் தலப்பா மாத்துறதுக்கு இந்த முறை ரொம்பவே உதவியா இருக்கும். ரொம்ப அருமையான விஷயம். எதற்கும் உதவாதுன்னு ஒதுக்கி வச்ச ஒரு நிலத்தை ஒரு மதிப்புமிக்க சொத்தா மாத்துறது பிசினஸ் ரீதியா ரொம்ப நல்ல ஐடியா. சரி, இப்போ 1 ஏக்கர் நிலத்தை இந்த மாதிரி மாத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஆரம்ப கட்ட செலவுன்னு பாத்தீங்கன்னா, நிலத்த சமப்படுத்துறது, வரப்பு அமைக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். 50,000லிருந்து 1,00,000 வரைக்கும். இது ஒரு முறை முதலீடு தானே? அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தானே? ஆமா, கண்டிப்பா. இது முழுக்க முழுக்க உள்கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு முறை. முதலீடு தான். ஒரு ஜேசிபி இயந்திரத்தை வச்சு நிலத்தை சமப்படுத்தணும், தண்ணி வெளிய போகாம இருக்க சுத்தியும் நல்ல வலுவான மண் வரப்புகளை அமைக்கணும். ஏற்கனவே கொலை மாதிரி இருக்கிற நிலம்னா இந்த செலவு இன்னும் கணிசமா குறையும் இல்லையா? நிச்சயமா குறையும். இந்த 50,000 முதல் 1,00,000ங்கிறது நீங்க பல வருஷங்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்த போற ஒரு தளத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை மூலதனம் மட்டும்தான். சரி, இப்போ ஃபவுண்டேஷன் ரெடி ஆயிடுச்சு. 1 ஏக்கர் நிலம், 2 அடிக்கு தண்ணி, அடியில மிதமான வெப்பத்தோட சேரு ரெடியா இருக்கு. அடுத்ததா நம்ம பயிர் பகுதிக்கு வருவோம். அதாவது நடவு செய்யறது. எந்த வகையான தாமரையை நடப்போறோம், எப்படி நடப்போறோங்க சில கேள்விகள் இருக்கு. 3 வகையான தாமரைகள் இருக்கு. இளஞ்சிவப்பு தாமரை, அதாவது பிங்க் லோட்டஸ், அப்புறம் வெள்ளை தாமரை. மூணாவதா விதை தாமரை. ஆமா, நம்ம குறிக்குறில கூட இளஞ்சிவப்பு தாமரை தான் அதிக லாபம் தரும், அதுதான் பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க.
அது ஏன் எனக்கு தோணுச்சு? மத்த நிறங்களுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லையா? டிமாண்ட் இருக்கு. ஆனா இளஞ்சிவப்பு தாமரைக்கு இருக்கிற அந்த கலாச்சார ஆன்மீக மதிப்பு வேற எந்த பூவுக்கும் இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோவில் பூஜைகள், விசேஷங்கள், முக்கியமா கல்யாண டெக்கரேஷன் இதுக்கெல்லாம் முதல் சாய்ஸ் இந்த பிங்க் லோட்டஸ் தான். கரெக்ட். கல்யாண மண்டபங்கள்ல அந்த பிங்க் கலர் தாமரைய தொங்க விட்டிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். ஆமா, ஒரு தொடர்ச்சியான நிலையான டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்கிறதால இத நாம இந்த வியாபாரத்தோட பணப்பயிறு, அதாவது கேஷ் கவ் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். வெள்ளத்தாமரை குறிப்பிட்ட சில பூஜைகளுக்கும், மூணாவது வகை விதைகளை உற்பத்தி செய்யறதுக்கும் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. டிமாண்ட பொறுத்து உற்பத்தியை தீர்மானிக்கிறது ரொம்ப சரியான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆனா இந்த நடவு செய்யற முறையில எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் சொல்லுங்க? பொதுவா எந்த செடியா இருந்தாலும் நாம விதைகளை மண்ணுல போட்டு முளைக்க வைப்போம். ஆனா தாமரை விவசாயத்துல விதைகளுக்கு பதிலா வேர்த்தண்டு கிழங்குகள் மூலமா நடவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன்? விதைகளை விட இதுக்கு செலவு அதிகமாகாதா? செலவு பத்தி யோசிக்கிறத விட நேரத்தை பத்தி யோசிக்கணும். இயற்கையான முறையில விதைகள் வழியா செடி முளைக்கிறது ரொம்ப நீளமான ஒரு ப்ராசஸ். ஒரு விதைய போட்டா அது முளைச்சு வேர் விட்டு இலையா மாறி பூக்க தொடங்குறதுக்கு பல மாசங்கள் ஆகிடும். ஓ, அப்ப ரொம்ப டைம் எடுக்குங்கிறீங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம நாம போடுற எல்லா விதைகளும் முளைக்கும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா இந்த வேர்த்தண்டு கிழங்குகளை பயன்படுத்தும் போது நாம என்ன செய்யறோம்னா, ஏற்கனவே நல்லா வளர்ந்த ஒரு செடியோட பகுதியை எடுத்து நட்டுடுறோம். புரிஞ்சது. ஒரு பழமரம் வளர்க்குற மாதிரி இல்லாம இது ரொம்ப சீக்கிரமா பலன் தரக்கூடிய ஒரு மெத்தட். சரியா சொன்னீங்க. இந்த கிழங்குகள்ல செடிக்கு தேவையான எனர்ஜி ஏற்கனவே ஸ்டோர் ஆகியிருக்கும். அதனால நட்டு சில நாட்கள்லயே ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிரும். கமர்ஷியல் விவசாயத்துல நேரத்தை மிச்சப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. சரி, இப்போ இடைவெளிய பத்தி பாப்போம். செடிகளுக்கு நடுவுல 1.5 மீட்டர்ல இருந்து 2 மீட்டர் வரைக்கும் கேப் இருக்கணும்னு போட்டிருக்கு. 1 ஏக்கருக்கு தோராயமா 800ல இருந்து 1000 செடிகள் வரைக்கும் நடலான்னு சொல்றாங்க. இவ்ளோ கேப் ஏன் விடணும்? நெருக்கமா நட்டா நிறைய பூக்கள் கிடைக்குமே. அது நிறைய பேர் செய்யற ஒரு தப்பு. செடிகளை அதிகமா நட்டா மகசூல் அதிகரிக்கும்னு நினைப்பாங்க. ஆனா தாமரையோட இலைகள் ரொம்ப பெருசா வளரும். நீங்க ரொம்ப நெருக்கமா நட்டுட்டீங்கன்னா இலைகள் ஒண்ணு மேல ஒண்ணு படர்ந்து சூரிய ஒளிய மறைச்சிடும். ஓஹோ, சூரிய ஒளி கிடைக்கலன்னா பூக்காதா? ஆமா, ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு பூக்கள் பூக்கிட திறன் ரொம்பவே குறைஞ்சிடும். அதனாலதான் ஒவ்வொரு செடிக்கும் காத்தும் சூரிய ஒளியும் சரியா கிடைக்க இந்த 1.5 மீட்டர் இடைவெளிய கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப நுணுக்கமான விஷயமா இருக்கு. சரி, இப்படி நட்ட செடிகள் வளர்ந்து பூக்க எவ்வளவு நாள் ஆகும்? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இதுதான். நீங்க கிழங்குகளை நட்ட 60ல இருந்து 90 நாட்கள்லயே முதல் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். வாவ், வெறும் 2-3 மாசத்துலயா? ஆமா, 4ல இருந்து 5 மாசத்துல அந்த 1 ஏக்கர் நிலமும் முழுமையான உற்பத்தியை தர தொடங்கிடும். பல வருஷங்கள் காத்து கிடக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்கு. இப்போ நாம எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த லாப கணக்கீடு, அதாவது மேத்ஸ் பகுதிக்கு வருவோம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் அப்படியே மனசுக்குள்ள இந்த கணக்கு போட்டு பாருங்க. சரி, கணக்க பாப்போம். ஒரு ஏக்கர்ல நாம 800 செடிகளை நட்டுருக்கோம்னு வச்சுக்குவோம். ஒரு செடியிலிருந்து மாசம் 10ல இருந்து 15 பூக்கள் வரைக்கும் கிடைக்கும்னு குறிப்புகள் சொல்லுது. அப்போ 800 செடிகள்னா மாசம் 8000ல இருந்து 12000 பூக்கள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஆமா, சரியா சொன்னீங்க. கணக்கு போடுறதுக்கு வசதியா நாம ஒரு மாசத்துக்கு சராசரியா 10,000 பூக்கள்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பூவோட விலை மார்க்கெட்ல என்னவா இருக்கும்? பூக்களோட விலை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. சாதாரண நாட்கள்ல ஒரு தாமரைப்பூ 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் விற்கும். சரி, விசேஷ நாட்கள்ல விலை ஏறுமா? கண்டிப்பா. பண்டிகை காலங்கள் வந்துட்டா டிமாண்ட் பல மடங்கு ஏறதால ஒரு பூவோட விலை 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் கூட சேல்ஸ் ஆகும். ஓ, அப்போ பண்டிகை காலங்கள் தாமரை விவசாயிகளுக்கு ஒரு பிக் பில்லியன் டேஸ் அல்லது பிளாக் ஃப்ரைடே மாதிரி ஒரு சூப்பரான சேல்ஸ் டைம்னு சொல்லலாம். விலை அப்படியே டபுள் ஆகுது. ஆமா, அது ஒரு பெரிய லாபம்தான். ஆனா நாம ஒரு லாப கணக்கு போடும்போது அந்த உச்சக்கட்ட விலைய மட்டும் வச்சு கணக்கிடக்கூடாது. அது ஒரு பாதுகாப்பான பிசினஸ் பிளான் கிடையாது. கரெக்ட். சராசரி விலை ஒன்று எடுக்கணும் இல்லையா? அதேதான். ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்கிறதால ஒரு பூவோட விலையை நாம சராசரியா 8 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிச்சுக்கலாம். இப்போ கணக்கு போடுங்க. 10,000 பூக்கள், ஒரு பூ 8 ரூபாய்னா மாசம் 80,000 ரூபாய் வருமானம் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. 10,000 × 8னா 80,000 ரூபாய்.
இந்த கணக்கு சரியா வருது. ஆனா நம்ம குறிப்புகளோட தலைப்பிலேயே மாசம் 1,00,000 ரூபாய் வருமானம்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருந்தாங்களே, இப்போ ஒரு 20,000 ரூபாய் குறையுதே. இது சும்மா ஒரு கவனத்தை ஈர்க்கிற தலைப்பு தானா? அப்படி இல்ல, அங்கதான் ஒரு முக்கியமான மறைஞ்சிருக்கிற புதையல் இருக்கு. தாமரை விவசாயம்ங்கிறது பூக்களை மட்டுமே நம்பி இருக்கிற தொழில் இல்ல. இதுல கிடைக்கிற உபபொருட்களுக்கும் மார்க்கெட்ல பெரிய டிமாண்ட் இருக்கு. உபப்பொருட்களா? என்னென்னன்னு சொல்ல முடியுமா? முக்கியமா தாமரை விதைகள். இந்த விதைகள் சாப்பாட்டுக்கும் பூஜைக்கும் ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படுது. தரமான தாமரை விதைகள் மார்க்கெட்ல 1 கிலோ 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்க. இது மூலமா உங்களுக்கு மாசம் 20,000 40,000 ரூபாய் வரைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். வாவ்! இது உண்மையிலேயே பெரிய அமௌண்ட் தானே. ஆனா எனக்கு இங்க ஒரு பிராக்டிக்கல் சந்தேகம் வருது. நாம 10,000 பூக்களையும் பறிச்சு வித்துடுறோம். அப்புறம் எப்படி விதைகள் கிடைக்கும்? விதைகளுக்காகன்னு தனியா செடிகளை வளர்க்கணுமா? அது ரொம்ப நல்ல கேள்வி. தாமரை விவசாயத்துல எல்லா பூக்களையும் பறிச்சிட மாட்டாங்க. மார்க்கெட்ல பூக்களோட விலை ரொம்ப குறையிற சில நேரங்கள் வரும். அந்த டைம்ல பூக்களை பறிச்சு அடிமாட்டு விலைக்கு விக்கிறத விட அதை அப்படியே செடியிலேயே விட்டுருவாங்க. ஓ, அப்ப அந்த பூக்கள் முதிர்ந்து விதைகளா மாறிடுமா? ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த விதைகளை ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது மட்டும் இல்லாம தாமரை இலைகளையும் பல பெரிய ஹோட்டல்கள்ல சாப்பாடு பரிமாற வாங்குறாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த மீதமுள்ள பணத்தை கொண்டு வருது. இது ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சம்பாதிக்கிறதோட நிக்காம, சேட்டலைட் உரிமை, ஆடியோ உரிமை, ஓடிடி உரிமைன்னு மத்த வழிகளையும் லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு ஜீரோ வேஸ்ட் ஃபார்மிங். அதுதான் வேல்யூ அடிஷன், அதாவது மதிப்பு கூட்டல்னு சொல்றோம். பூக்களோட விலை குறையும் போது இந்த விதைகளும் இலைகளும் விவசாயிகளுக்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி, அதாவது ஒரு பாதுகாப்பு வலையா செயல்படுது. ஆக மொத்தம் பூக்கள் மூலமா ஒரு 80,000 ரூபாயும், விதைகளும் இலைகளும் மூலமா ஒரு 30,000 ரூபாயும் வச்சுக்கிட்டா சராசரியா மாசம் 1,10,000 ரூபாய் வருமானம் ஈஸியா வருது. ஆமா, கணக்கு சரியா இருக்கு. காகிதத்துல இந்த கணக்குகள் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. என்ன தயக்கம் சொல்லுங்க. கணக்குகள் பார்க்க அழகா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா களத்துல இறங்கி வேலை செய்யும்போது இது அவ்வளோ சுலபமா? 10,000 பூக்களை உற்பத்தி பண்ணிட்டோம், அதை யாருக்கிட்ட கொண்டு போய் விக்கிறது? உள்ளூர்ல இருக்கிற பூ மார்க்கெட்ல கொண்டு போனா இடைத்தரகர்கள் அவங்க இஷ்டத்துக்கு விலையை தீர்மானிப்பாங்களே. அப்போ இந்த 1,00,000 லாபம் சாத்தியம் இல்லையா? நீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. நம்ம குறிப்புகள்ல சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியே இடைத்தரகர்கள் இல்லாத நேரடி விற்பனை முறைதான். அதாவது டைரக்ட் செல்லிங். இடைத்தரகர்கள் கிட்ட போனா லாபம் போயிடும். கண்டிப்பா. அவங்க கிட்ட வித்தா லாபத்துல பெரிய பங்கு அவங்களுக்கே போயிடும். அதனால ஒரு விவசாயி வெறும் உற்பத்தியாளரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல சேல்ஸ்மேனாவும் மாறணும். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா ஒரு விவசாயி எப்படி அதை நடைமுறையில செய்ய முடியும்? அவங்க ஊர்ல இருக்கிற பெரிய கோவில்களோட நிர்வாகத்தை நேரடியா பார்த்து பேசலாம். அது மட்டும் இல்லாம இப்போ கல்யாண டெக்கரேட்டர்ஸ்னு சொல்ற வெட்டிங் டெக்கரேட்டர்ஸ் ரொம்ப பெரிய அளவுல பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பல ஆயிரம் பூக்கள் தேவைப்படும். ஆமா, அவங்கள நேரடியா சந்திச்சு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கலாம் சொல்றீங்க. அதேதான். சீரான சப்ளை தருவேன்னு உறுதியளிச்சா விவசாயியால அந்த மார்க்கெட்டை நேரடியா பிடிக்க முடியும். இது கொஞ்சம் அலைச்சல் உள்ள வேலைதான். ஆனா லாபத்தை முழுசா அனுபவிக்க இது ஒண்ணுதான் பெஸ்ட் வழி. சரி, விற்பனைக்கான சவாலை ஏத்துக்குவோம். ஆனா இந்த மெயின்டெனன்ஸ், அதாவது பராமரிப்பு பத்தி இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு. குறிப்புகள்ல அதிகப்படியான உரங்கள் தேவையில்லை, தண்ணி அளவை சரியா வச்சுக்கணும்னு போட்டிருக்கு. உரம் தேவையில்லைங்கிறது செலவை மிச்சப்படுத்துற நல்ல விஷயம்தான். ஆனா என்ன? அதுல இன்னொரு வரியும் இருக்கு. தினமும் அதிகாலையில அறுவடை செய்யணும்னு போட்டிருக்கு. இத படிக்கும்போது இது ஏதோ வீட்ல உட்கார்ந்துகிட்டு பாசிவ் இன்கம் மாதிரி பணம் இணற தொழில்னு தோணுது. ஆனா தினமும் விடியற் காலையில சேத்துல இறங்கி 10,000 பூக்களை தேடி பறிக்கிறது ஒரு முழு நேர கடுமையான உழைப்பு இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இத ஒருபோதும் எந்த வேலையும் செய்யாம லாபம் வர்ற பாசிவ் இன்கம் நினைச்சிடக்கூடாது. குறைந்த பராமரிப்புங்கிறதுக்கும் வேலையே இல்லைங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். மத்த பயிர்கள் மாதிரி வாரக்கணக்குல பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதோ உரமூட்டைகளை தூக்கி சுமக்கிறதோ இதுல இல்ல. அதத்தான் குறைந்த பராமரிப்புன்னு சொல்றோம். ஆனா இதுல பிசிக்கல் ஒர்க் ரொம்பவே இருக்கு. அதாவது தினமும் அதிகாலை 4 இல்ல 5 மணிக்கு அந்த இருட்டுல சேரும் சகதியுமான தண்ணிக்குள்ள இறங்கி நடக்கணும். பூக்களோட இதழ்கள் உதிர்ந்துடாம ரொம்ப கவனமா ஒவ்வொரு பூவா பறிக்கணும். அப்புறம் பூச்சிகள், சில நேரங்கள்ல பாம்புகள் போன்ற ஆபத்துக்களையும் கவனமாக கையாளணும்.
ஆமா, அதெல்லாம் பிராக்டிக்கலான சேலஞ்சஸ். அந்த பூக்களை வாடாம உடனே மார்க்கெட்டுக்கும் கொண்டு போகணும். இது உண்மையாவே ஒரு தினசரி போராட்டம் தானே. கண்டிப்பா. இந்த தினசரி ஒழுங்கும் உழைப்பும் தான் இந்த தொழிலோட அஸ்திவாரம். தண்ணிய சுத்தமா பராமரிக்கிறது, செடிகளுக்கு நடுவுல முளைக்கிற தேவையற்ற களைகளை எடுக்கிறதுன்னு தினசரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் சமாளிச்சு ஒரு பிசினஸ் மைண்டோட இதை அணுக தயாரா இருந்தா இது ஒரு அருமையான வாய்ப்பு. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. உழைப்பில்லாம வானத்திலிருந்து 1,00,000 ரூபாய் மடியில விழாதுங்கிறத இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம ஆரம்பத்துல பேசின அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒப்பீட்டுக்கு திரும்ப வருவோம். சரி, சொல்லுங்க. சரியான முதலீடு, பக்காவான உள்கட்டமைப்பு, மார்க்கெட் டிமாண்ட புரிஞ்சுக்கிட்ட உற்பத்தி, எதையும் வேஸ்ட் பண்ணாத வேல்யூ அடிஷன், அப்புறம் மிடில்மேன் இல்லாத டைரக்ட் சேல்ஸ், இது எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலோட இலக்கணங்கள். அந்த இலக்கணங்கள் எல்லாமே இந்த 1 ஏக்கர் சேற்று நிலத்துல ரொம்ப கச்சிதமா பொருந்தது. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இதுவரைக்கும் நாம பேசின தகவல்களை வச்சு அந்த வெற்றிக்கான சூத்திரத்தை ஃபைனல் ஃபார்முலாம உங்க மனசுக்குள்ள ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அந்த ஃபார்முலாவை நானே ஒரு தடவை சுருக்கமா சொல்லிடுறேன். 1 ஏக்கர் குளம் பிளஸ் 800 செடிகள் பிளஸ் நேரடி விற்பனை, இது 3 சேர்ந்தா மாசம் 1,00,000 ரூபாய் வருமானம் கேரண்டி. இந்த ஆழமான அலசல்ல நாம பேசின தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். எதற்கும் உதவாதுன்னு கிடந்த நிலங்கள்ல ஒரு புதிய பிசினஸ் வாய்ப்பை உங்க சிந்தனையில இது நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். ஒரு நிமிஷம். இந்த அலசலை நாம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த மூலத் தகவல்கள்ல நேரடியாக குறிப்பிடப்படாத ஆனா உங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க தூண்டுற ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். அப்படியா? அது என்ன விஷயம்? சொல்லுங்க, கேப்போம். நாம தாமரை விதைகளை வெறுமனே விதைகளா கிலோ 200 ரூபாய்க்கு விக்கிறத பத்தி பேசணும் இல்லையா? அந்த விதைகளை அப்படியே விக்காம உங்களோட பிசினஸ் எல்லைய இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்க. விரிவுபடுத்துறதா? எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த விதைகளை நீங்களே வறுத்து அதுல சுவை ஊட்டி இப்போ மார்க்கெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற மக்கானா மாதிரி ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஆரோக்கியமான ஸ்நாக்ஸா மாத்தி நல்ல பேக்கிங் பண்ணி வித்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சிட்டிகள்ல மக்கானாவுக்கு இருக்கிற வரவேற்பு ரொம்பவே அதிகம். வாவ், இது ரொம்ப சூப்பரான ஐடியாவா இருக்கே. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாமரை பூக்கள்ல இருந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு பயன்படுத்தப்படுற விலையுயர்ந்த தாமரை எண்ணெய, அதாவது லோட்டஸ் ஆயில்னு சொல்றாங்க இல்லையா, அதை நீங்க பிரித்தெடுத்து வித்தா நிலவரம் எப்படி இருக்கும்? இது முற்றிலும் ஒரு புதிய கோணம், நம்ம குறிப்புகள்ல இல்லாத ஒரு விஷயம். ஆமா, அப்படி ஒரு தொழில்நுட்பத்தையும் மதிப்பு கூட்டலையும் நீங்க கையில எடுத்தா இந்த 1 ஏக்கர் நிலங்கிறது மாசம் 1,00,000தோட நின்னுடாது. அது பல மடங்கா பெருகி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சாம்ராஜ்யமாவே மாறுறதுக்கான வாய்ப்பு அந்த சேற்றுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இத நீங்க உங்க ஓய்வு நேரத்துல கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. சேற்றிலும் கமலங்கள் மலரும்னு நாம இலக்கியங்கள்ல படிச்சிருப்போம். ஆனா அந்த சேற்றுக்குள்ளேயே ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு இணையான ஒரு மாபெரும் பிசினஸ் வாய்ப்பு ஒளிஞ்சிருக்குங்கிறத தரவுகளோட அடிப்படையில இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா உணர்ந்துகிட்டோம். எந்த ஒரு தொழிலையும் சரியான திட்டமிடலோட அணுகுனா வெற்றி நிச்சயம்ங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான சிந்தனையோட இன்றைய இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்வோம்.